வணக்கம். நான் லாஸ்ட் வீக் பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் இன் தமிழ்நாடு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மேல பார்த்திருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 1000 பீப்புள் மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன கேட்டாங்க, சார் ஒரு ஜுவல்லரி கடையிலயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரே கடையிலே 4 ஸ்கீம் 5 ஸ்கீம் இருக்கு. நீங்க எனக்கு சொன்னது நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன்னா, ஃபுல்லாவே இந்த கோல்டு அக்குமுலேஷன் ஸ்கீம், இந்த மந்த்லி இஎம்ஐ ஸ்கீம் மட்டும் தான் சொன்னேன். வேற எதுவுமே சொல்லல. டெய்லி ஸ்கீமோ இல்ல இயர்லி ஸ்கீமோ சொல்லல. சோ பீப்புள் எல்லாமே என்ன கேட்டாங்க, சார் ஒரு கடையில இருக்க மொத்த ஸ்கீமும் லிஸ்ட் பண்ணா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அதுதான் பார்க்க போறோம் நம்ம. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 14 கடையோட டோட்டலா அந்த கடையில என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லா ஜுவல்லரி ஸ்கீம் பத்தியும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க நேரடியா போய் ஒரு கடையும் தேடினாலே 1 மாசம் ஆகும் இந்த டீடைல்ஸ் எடுக்கிறதுக்கு. இல்ல நீங்க ஆன்லைன்ல உட்கார்ந்து நீங்க சர்ச் பண்ண விட மினிமம் ஒரு 2-3 டேஸ் இன்வெஸ்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் போது தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் ஸ்டாக் தெரியும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜிஆர்டி, லலிதா, கசானா, ஸ்ரீகுமரன், ஏஆர்சி, ஜாய் ஆலுகாஸ், பீமா, கல்யாண், தனிஷ்க், தங்கமயில், மலபார், மங்களன் மங்கள், போத்தி ஸ்வர்ண மஹால், ஜுவல்வன், இந்த 14 கடையோட அந்த 14 கடையில என்னென்ன ஜுவல்லரி ஸ்கீம் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க போறோம். 2025 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் யூ ஆல். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்க இந்த வாய்ப்பை. நம்ம ஜிஆர்டி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஜிஆர்டில பாத்தீங்கன்னா என்ன ஸ்கீம் இருக்குன்னா 2 ஸ்கீம் இருக்கு. ஜிஆர்டில மாத்திரம் அந்த ஜுவல்லரிலேயே 2 ஸ்கீம் இருக்கு. ஒன்னு நியூ கோல்டன் 11 பிளெக்சி அப்படின்றாங்க. நியூ கோல்டன் 11 பிளெக்சின்றது என்னன்னா 11 மாசம் ஸ்கீம், 50% டிஸ்கவுண்டேஜ் ஆன் வேல்யூ அடிஷன். அதாவது நீங்க எடுக்கிற பொருள் 18% வச்சுட்டுனா உங்களுக்கு ஒரு 9% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்ல நீங்க 20% எடுத்தீங்கன்னா அப்பயுமே 9% தான் கிடைக்கும். 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேல்யூ அடிஷன் ஃபார் கோல்டு அக்குமுலேஷன். அதாவது தங்கமா வரவு வச்சு எடுக்கிறீங்க, கோல்டை மாசம் கட்டுற அமௌண்ட் தங்கமாவே வர வைக்கிறாங்க, அதாவது கேஷா இல்லாம கோல்டா வர வைக்கிறேன்னா கோல்டு ஏறிட்டே இருக்கும்ல. சோ அந்த ஸ்கீமுக்கு 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேல்யூ அடிஷன். சரி, இன்னொரு அதுலயே பிளெக்சின்றாங்க. நியூ கோல்டன் 11 பிளெக்சின்றது அந்த ஸ்கீம்லயே பிளெக்சிபிளா எடுத்துக்கலாம். 100% டிஸ்கவுண்ட் ஆன் வேல்யூ அடிஷன், அதுவும் அப் டு 18% தான். அது காசா வர வச்சு, அதாவது அமௌண்டா. அந்த நியூ கோல்டன் 11 பிளெக்சில 2, ஒன்னு கேஷ் அக்குமுலேஷன், ஒன்னு கோல்டு அக்குமுலேஷன். கோல்டு அக்குமுலேஷன் தான் 50% டிஸ்கவுண்ட் வேல்யூ அடிஷன்ல, கேஷ் அக்குமுலேஷன் 100% டிஸ்கவுண்ட். ரெண்டுமே அப் டு 18% தான். இது ஜிஆர்டில இருக்க ஒரு ஸ்கீம். அதுல 2 பிளெக்சிஸ் இருக்காங்க. ஜிஆர்டி இன்னொரு ஸ்கீம் இருக்கு, கோல்டன் 1 பிளெக்சின்றாங்க. அந்த ஸ்கீம் என்னன்னா, நீங்க கேஷாவும் கட்டலாம், ஓல்டு கோல்டு கொடுத்தா டெபாசிட் பண்ணலாம். 11 மாசம் உங்களோட ஓல்டு கோல்டு கொடுத்து பண்ணாலும் கேஷா கொடுத்தா ஹோல்ட் பண்ணுவாங்க. 25,000 to 1,99,000 கட்டலான்றாங்க. அதுக்கு மேல போனா பேன் கார்டு கொடுக்கணும் ஆஸ் பர் த கவர்மெண்ட் பாலிசி. ஓல்டு கோல்டும் கொடுக்கலாம். 50% டிஸ்கவுண்ட் ஆன் 18% ஆஃப் வேல்யூ பேஸ்ட், அதாவது வெயிட் பேஸ்ட். நீங்க இந்த கட்டுற ஃபர்ஸ்ட் மந்த் கட்டுறீங்கல்ல, இந்த 1 மந்த் ஒன் டைம் பேமெண்ட், அதை உங்களை கோல்டாவே கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 18%ல மேபி பாதி கிடைக்கும், 9% கிடைக்கும். 20% எடுத்தா ஆஸ் யூஷுவல் நீங்க 11% பே பண்ணி ஆகணும். 20% நீங்க மினிமம் 12% நீங்க 11% பே பண்ணி ஆகணும். ஸோ 50% டிஸ்கவுண்ட் ஆன் அப் டு 18% வர்த்து. அதாவது வெயிட்டா நீங்க கட்டுற காசோ இல்ல ஓஜியோ வெயிட்டா கணக்கு வச்சிருந்தா, நீங்க கட்டுற காசையே வேல்யூ வச்சிருக்காங்க, 11 மாசம் வச்சிருக்காங்கன்னா அதே சேம் தான். அந்த பிளெக்சில இருந்த மாதிரி என்ன, இது கோல்டன் 1 பிளெக்சில ஒரு இஎம்ஐ, அதை ஒரே டைம் தான் பே பண்ண போறாங்க, பிக்ஸட் டெபாசிட் மாதிரி. அது அப் டு 18% டோட்டல் வெஸ்டேஜ் ஃப்ரீ. அப் டு 18%, அதுக்கு மேல இருந்தா வெஸ்டேஜ் பே பண்ணி ஆகும். சோ புரிஞ்சுச்சா? ஜிஆர்ல 2 ஸ்கீம், ஒன்னு மந்த்லி ஸ்கீம், ஒன்னு இயர்லி ஸ்கீம். அதே கான்செப்ட் தான் இதுக்கு வருது. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டவுட் தான் கிளாரிஃபை பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போறது லலிதா ஜுவல்லரி. நான் எல்லா பேம்ப்ளெட்டும் வாங்கல, ஒரே பேம்ப்ளெட் வச்சிருக்கேன். பட் ஆனா ஸ்கீம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றோம். லலிதா ஜுவல்லரியோட 3 ஸ்கீம் வச்சிருக்காங்க. எத்தனை? ஜிஆர்ல 2, லலிதால 3 ஸ்கீம். ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்சின்றாங்க. 11 மாசம் ஸ்கீம், 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. அமௌண்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். நீங்க எப்படி எடுத்துக்கலாம், கோல்டு அக்குமுலேஷன் எடுத்துக்கலாம், இல்ல கேஷா வேணாலும், அதான் ஃபிளெக்சின்றாங்க. நீங்க அந்த டைம்ல மேபி தங்கம் இறங்கி போயிடுச்சாலும் எடுத்துக்கலாம்னு சொல்ல வராங்க. சோ கோல்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க, இல்லனா கேஷ் அக்குமுலேஷன் எடுத்துக்கலாம். அது எப்ப கேஷ் அக்குமுலேஷன் யூஸ்ஃபுல்னா, நீங்க கட்டுற தேதியில இருந்து நீங்க வாங்க போற தேதி எப்போ தங்கம் இறங்குச்சுன்னா அந்த பெனிஃபிட். அது ரொம்ப 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 மீகர் வாய்ப்பு தான் இருக்கு. அதனால ஆனா ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்சி வச்சிருக்காங்க அந்த ஸ்கீம்ல. அதுக்கடுத்து தன வந்தனம் அப்படின்னு 2வது ஸ்கீம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்சி, 2வது ஸ்கீம் தன வந்தனம். அதுவும் 11 மாசம் ஸ்கீம் தான். 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ்,
50% போனஸ் ஆன் 1 month EMI. அந்த ஸ்கீம்ல எப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் எடுத்துனா வேஸ்டேஜ் ஃப்ரீல பிளஸ் நீங்க கட்டுற ஒரு இஎம்ஐல 10,000 5,000 வரைக்கும் போனஸை கொடுப்பாங்க. இது தனவந்தனம்ன்ற 2வது ஸ்கீம். அப்புறம் வந்து 3வது ஸ்கீம் ஜுவல்லரி ப்ரீ புக்கிங்ன்றாங்க. அது ஓல்டு கோல்டாவும் கொடுக்கலாம், இல்லைன்னா கேஷாவும் கொடுக்கலாம். 11 மாச ஸ்கீம் 100% நோ வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்றாங்க. ஸோ லலிதாவில் 3 ஸ்கீம் இருக்கு. ஜிஆர்ல 2 பார்த்தோம், லலிதாவில் 3 ஸ்கீம் இருக்கு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கசானா. கசானா பாத்தீங்கன்னா கசானால 2 ஸ்கீம் இருக்கு. கோல்டன் பிளெக்சி ஸ்கீம் சொல்றாங்க. 11 மாச ஸ்கீம் தான். வேல்யூஸ் வந்து 18% ஃப்ரீ ஃபார் போத் வேல்யூ பேஸ்ட் அண்ட் வெயிட் பேஸ்ட். நீங்க வேல்யூவா எடுத்துக்கலாம் இல்ல வெயிட் பேஸ்டா எடுத்துக்கலாம்ன்றாங்க. இந்த காசாவும் வர வைப்பாங்க, தங்கமாவும் வர வைப்பாங்க. உங்களுக்கு எப்படி பெஸ்ட் எடுத்துக்கலாம் தான் கோல்டன் பிளெக்சின்றாங்க. அப் டு 18% ஃப்ரீ. அப்புறம் 2வது ஸ்கீம் வந்து கோல்டன் ட்ரீம் அப்படின்றாங்க. அது வந்து 11 மந்த் தான். வேல்யூடேஷன் 18% தான் ஃப்ரீ ஃபார் த வெயிட் புக்டு. அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க ஓல்டு கோல்டா கொடுத்து பண்ணலாம், இல்ல ஒன் டைம் பேமெண்டாவும் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஜிஆர்டி லலிதால பார்த்த மாதிரி இவங்களும் இந்த கோல்டன் ட்ரீம்ன்றது ஒன் டைம் பேமெண்ட். கோல்டன் பிளெக்ஸின்றது 11 மாசம் இஎம்ஐ. கோல்டன் ட்ரீம்ன்றது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு இஎம்ஐ பே பண்றது. விஏ வந்து அப் டு 18% தான் ஃப்ரீ. அந்த கோல்டன் பிளெக்ஸிலும் அப் டு 18% தான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. கசானா 2 ஸ்கீம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல போகும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. அவங்க கிட்ட 4 ஸ்கீம் இருக்கு. 1 2 3 இல்ல 4 ஸ்கீம் இருக்கு. அந்த 4 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா 15 அப்படின்னு ஸ்கீம் வச்சிருக்காங்க. 11 மாச ஸ்கீம். வேல்யூ அடிஷன் 15% ஃப்ரீ. அது வந்து அமௌண்டா தான் அக்குமுல் ஆகும், உங்களுக்கு வந்து கோல்டா அக்குமுலேஷன் ஆகாது. ஸோ ஸ்வர்ணதாரா 15 அதே 15 போட்டாங்க. அப் டு 15% வேஸ்டேஜ் ஃப்ரீ. அப்புறம் சுட்டி லத்திகான்னு 2வது ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதுவும் 11 மாச ஸ்கீம் தான். வேல்யூஷன் வந்து ஃபுல்லா சார்ஜ் பண்ணுவாங்க, நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஆனா 1 கிராம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க 1 கிராம் அதாவது அது வந்து அதாவது வேல்யூவா கட்ட முடியாது, பிக்சட் அமௌண்ட் கிடையாது. ஒரு கிராம் என்ன ரேட்ல இருக்கோ அந்த ரேட்ல நீங்க கட்டுறப்போ 1 கிராம் நீங்க சூஸ் பண்ணா அந்த 1 கிராம்கான ரேட் அடுத்த மாசம் அந்த 1 கிராம் ரேட் வந்து வேற மாதிரி இருக்கும்ல, கரெக்டா ஏறி இருக்கும் இறங்கி இருக்கும். அந்த அமௌண்ட் கட்டணும். ஸோ 11 மந்த் கட்டணும். நீங்க 1 கிராம் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணா 1 கிராம் ஃப்ரீ. 2 கிராம் ஸ்கீம்னா 2 கிராம் ஃப்ரீ. எத்தனை கிராம் நீங்க ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம் அந்த கிராம் ஃப்ரீ. 11 மாசம். இதுல நீங்க வேல்யூடேஷன் பே பண்ணி தான் ஆகணும். நீங்க கட்டுறது தங்கமா மட்டும் தான் இருக்கும், அமௌண்டா இருக்காது. ஏன்னா அந்த தங்கத்துக்கு தான் நீங்க கட்டுறீங்களா அமௌண்ட். சுட்டி லத்திகான்ற 2வது ஸ்கீம். 3வது ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா வெயிட் ஸ்கீம்ன்றாங்க. 11 மாசம். அதாவது 10% டோட்டல் பெய்ட் அப் வேல்யூ பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. வெயிட்டாவும் எடுத்துக்கலாம், இல்ல வேல்யூலையும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 11 மாச ஸ்கீம். நீங்க கட்டுற ஸ்கீம்ல 10% பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 லட்சம் கட்டிருக்கியா, 10,000 ரூபாய் பெனிஃபிட். 11 மாசத்துல 1,10,000 கட்டிருப்ப, 10%னா உங்களுக்கு 11,000 ரூபாய் பெனிஃபிட். புரிஞ்சுச்சுன்னா 10% தான் டோட்டல் பெய்ட் அப் வேல்யூ நீங்க எவ்வளவு கட்டியோ கொடுப்பாங்க. இது ஸ்வர்ணதாரான்ற வெயிட் ஸ்கீம். அடுத்து அவங்களே என்ன பண்றாங்க, டிஜி கோல்டு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. 4வது ஸ்கீம். 100 ரூபாயில இருந்து எவ்வளவுனா கட்டலாம். ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி 75ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு 6% போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் கட்டிருக்க தோராயமானா 100 ரூபாய் கட்டிருக்கா 106 ரூபாய், 1000 ரூபாய் கட்டினா 1,600 ரூபாய், 6% கிடைக்கும். ஸோ 76ஆம் தேதியில இருந்து 76வது நாள்ல இருந்து 150 நாளுக்குள்ள கட்டுற அமௌண்ட்டுக்கு 4.5% பெனிஃபிட் கொடுக்குறாங்க போனஸா. 151வது நாள்ல இருந்து 225 நாளுக்குள்ள கட்டுறதுக்கு 2.5% கொடுக்குறாங்க போனஸ். 226வது நாள்ல இருந்து 300 நாளுக்குள்ள கட்டுற அமௌண்ட்டுக்கு 1% கொடுக்குறாங்க போனஸ். 301வது நாள்ல இருந்து 330 நாள், அதாவது 11 மாசம் ஸ்கீம் மாதிரி தான். அதுக்கு 0% எதுவும் பெனிஃபிட் கிடையாது. இது வெறும் போனஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு வேஸ்டேஜ் எல்லாமே நீங்க கட்டி தரணும். இது வந்து டிஜி கோல்டு, இந்த ஆன்லைன்லயே பே பண்றது ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஸோ கசானால மொத்தம் 3 ஸ்கீம். சாரி ஐ ஃபர்காட் தட். நீங்க இப்ப கடைசியா பார்த்து வந்து ஸ்ரீகுமரன்ல 4 ஸ்கீம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஆர்சி வந்து அனைவருக்கும் தங்கணும் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அது டெய்லி ஸ்கீம். 200 நாள் கட்டணும். 50 ரூபாயில 100 ரூபாய் இல்ல 200 ரூபாயில 500 ரூபாய் 1000 ரூபாய் எதுனா கட்டலாம். 200 நாள் கட்டணும். நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ். இந்த அமௌண்டா தான் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து டோட்டலா நீங்க வந்து கோல்டா அன்னைக்கு வாங்குற அன்னைக்கு கோல்டா எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜ், டோட்டல் ஃப்ரீ. அப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்கீம் வச்சிருக்காங்க. அவங்களே 12 மந்த் ஸ்கீம் வச்சிருக்காங்க. 500 1000 2000 எதுனா கட்டலாம். 1 மந்த் போனஸ் வாங்கிக்கலாம் வேணும்னா, இல்லைன்னா நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜ் நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் 6 மாச ஸ்கீம் வச்சிருக்காங்க. 5000 10,000 மட்டும்தான். கோல்டு அக்குமுலேஷனா வச்சுக்கலாம். கோல்டு அக்குமுலேஷன் தான் ஆகும் மாசம் மாசம் கட்டுற அமௌண்ட். நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட், ஒரே இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதான் இந்த பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி. 6 மாசம் நோ மேக்கிங் சார்ஜஸ் நோ வேஸ்டேஜ். நீங்க எவ்வளவு கோல்டு புக் பண்றீங்க அந்த டேட்ல
அது வந்து 6 மாசம் கழிச்சு வந்து நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம். இவங்க அந்த 1 இயர் ஸ்கீம் சார்ஜ். இவங்க கிட்டயும் வந்து 4 ஸ்கீம் இருக்கு. ஸோ ஸ்ரீகுமர்ல 4 ஸ்கீம் இருக்கு, ஏஆர்சியும் 4 ஸ்கீம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸ், இது வந்து 6வது கடை. ஜாய் ஆலுகாஸ் பாத்தீங்கன்னா ஈஸி கோல்டு அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. 10 மாச ஸ்கீம், நோ கோல்டு அக்குமுலேஷன், கேஷ் அக்குமுலேட் பண்ணுவாங்க. அப் டு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ, அப் டு 50% ஃபார் டைமண்ட் எல்லாம் மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ ஜாய் ஆலுகாஸ்ல 10 மாச ஸ்கீம் தான், கோல்டு அக்குமுலேஷன் கிடையாது. அப் டு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ, அப்புறம் டைமண்ட் எடுத்தா அப் டு 50% ஆஃப் மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ. இது வந்து ஜாய் ஆலுகாஸ். அடுத்து நம்ம பாக்குறது வந்து பீமா. பீமால பாத்தீங்கன்னா பீமாலையும் 4 ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஸோ ஏஆர்சி மாதிரி ஸ்ரீகுமரன் மாதிரி பீமாலையும் 4 ஸ்கீம் இருக்கு. கோல்டன் கீ அப்படின்றாங்க. அது என்னன்னா 11 மாச ஸ்கீம், நோ கோல்டு அக்குமுலேஷன், கேஷ் தான் அக்குமுலேட் பண்ணுவாங்க. 20% நோ மேக்கிங் சார்ஜஸ், அப் டு 20% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகாது. அது வந்து அது வெறும் ஆன்லைன் மட்டும் தான் கட்டணும். நீங்க ஆன்லைன்ல தான் டெலிவரி ஆகும், நேரா போய் வாங்க முடியாது. ஆன்லைன் ஸ்கீம் கோல்டன் கீ. அப்புறம் குபேரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க, குபேரா பிளான். அது 11 மாச ஸ்கீம், கோல்டு அக்குமுலேஷன் ஆகும், 50% டிஸ்கவுண்டேஜ் ஆன் மேக்கிங் சார்ஜஸ். குபேரா 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சம்ருத்தி 3வது ஸ்கீம், அதுவும் 11 மாச ஸ்கீம், நோ கோல்டு அக்குமுலேஷன், 20% ஆஃப் வேல்யூ அடிஷன் ஃப்ரீ. அதை பேஸ் வந்து 20% ஃப்ரீ தராங்க. சம்ருத்தி கோல்டன் கீ வந்து ஆன்லைனு, குபேரா வந்து கோல்டு அக்குமுலேஷன் ஸ்கீம், சம்ருத்தி வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அக்குமுலேஷன் அப் டு 20% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இதே அந்த கோல்டு அக்குமுலேஷன் வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேல்யூ அடிஷன் சொல்றாங்க, மேக்கிங் சார்ஜஸ். அதுக்கப்புறம் 4வது ஸ்கீம் வந்து ரத்னா அப்படின்னு இருக்காங்க. ரதா, ஆரிய டீச்சர் ரதா, ரத்னா ஆரிய டி ரத்னா. அது பாத்தீங்கன்னா 11 மாச ஸ்கீம், டைமண்ட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 2 மாசம் போனஸ் கிடைக்கும். நீங்க கட்டுறது 1000 ரூபாய், டைமண்ட் ப்ராடக்ட்னா 2000 ரூபாய் ஃப்ரீ. இதே கோல்டு ப்ராடக்ட்னா 1000 ரூபாய் ஃப்ரீ. இதுவுமே வந்து கேஷ் அக்குமுலேஷன் தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இதுக்கு 7 கடை சொல்லிட்டோம், இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 12 நிமிஷம் பேசிட்டோம். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. திரும்பி மீதி இருக்க 7 கடைங்களோட மொத்த ஸ்கீமும் போடுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஸோ 2025 உங்களுக்கு கோல்டு சேவிங்ஸ் சேமிக்கிறதுக்கான எல்லா கடையில இருக்கிற வீடியோஸும் போடுறேன். மொத்தம் 14 டாப்பர் கடை போட்டிருக்கேன். அதுல 7 கடை பத்தி பேசிட்டேன். மீதி 7 கடை பத்தி அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ சோ மச். பாய்.